விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்த சீரியலில் ஒன்றுனா அது பாக்கியலட்சுமியை சொல்லலாம். இந்த ஒரு சீரியலுக்குன்னே மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் இருந்துச்சு. குறிப்பாக கோபி 2 பேர்த்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் என்ன பண்ண போகிறாரு, அந்த பக்கம் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பரபரப்போட இந்த ஒரு கதைக்களம் போணுச்சு. ஆனால் அந்த ஒரு டைமில் இந்த சீரியல் பீக்கில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் கோபி ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டாரு, பாக்கியலட்சுமி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. சீரியலோட வேகம் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சுனே சொல்லலாம். சீரியல் டல்லாக போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் உள்ளால இருந்த ஆர்டிஸ்ட் கூட 1-2 பேர் வெளியே போயிட்டாங்க. அண்ட் ரொம்பவே டல்லாக போயிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில மீண்டும் சீரியல் பீக்குக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஆச்சு அப்படின்னா, ராதிகாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கோபி வீட்டில் இருந்தார் இல்லையா, இப்போ பாக்கியா வந்து கோபியை வீட்டை விட்டு போக சொல்லியிருந்தாங்க. அப்போ கோபி அவங்க போறதுனால அவங்களோட அம்மா ஈஸ்வரி நானும் போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே வீராப்பா பாக்கியலட்சுமியை பகச்சிக்கிட்டு போனாங்க. ராதிகா கூட முதல் 2 நாள் நல்லாவே இருந்தாங்க. ஆனால் போக போக ராதிகா பண்றது இவங்களுக்கு பிடிக்காம போகவே இவங்களுக்கு சரிவர அங்கே இருக்க முடியல. அதனால அவங்களுக்கு உடம்பு முடியாம போயிருச்சு. இந்த ஒரு நிலையில ஈஸ்வரி பாட்டிக்கு உடல்நலம் முடியாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஈஸ்வரி பாட்டிக்கு உடல்நலம் முடியாம போனது தெரிஞ்சு பாக்கியா வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. அண்ட் அங்க பாட்டியை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு விபூதிலாம் வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் கோபிகிட்ட போயிட்டு பேசுறாங்க. இந்த மாதிரி அத்தையை நானே வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், எங்க உங்களுக்கு சௌகரியமா இல்ல, நான் உங்களை நல்லபடியா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கோபி அந்த இடத்துக்கிட்ட வீம்பு பிடிச்சி அதெல்லாம் முடியாது, எங்க அம்மாவை நான் நல்லபடியாவே பார்த்துப்பேன், எங்க அம்மாவை எனக்கு பார்த்துக்க தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு பாக்கியலட்சுமிட்ட மறுபடியும் சண்டைக்கு போறாரு. அண்ட் இதனால பாக்கியலட்சுமி கொஞ்சம் அங்க அப்செட் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. கோபி அவங்களோட அம்மாவை நல்லபடியா பார்த்துப்பாரா, அவங்களுக்கு மறுபடியும் எதுவும் ஆக விடாம பார்த்துப்பாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த ஒரு கதை இப்போ மறுபடியும் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏகப்பட்ட குளறுபடிகள் கதைக்குள்ள போய்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா சீராக்கி வந்துட்டு இருக்காங்க. இடையில ஒரு சில முக்கியமான ஆர்டிஸ்ட் சீரியலை விட்டு வெளியே போயிருந்தாலுமே இப்போ சீரியல் மறுபடியும் சூடு பிடிச்சிருக்கு. இந்த கதை எந்த மாதிரி முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க, எப்படி முடிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல இருந்த அந்த ஒரு வேகம் இப்போ இல்லையோ அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஃபீல் ஆகுது. அதை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் சுனைனா அவர்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2008 காதலில் விழுந்தேன் அப்படிங்கிற படத்தின் மூலியமா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாக்கியிருந்தவங்க தான் சொன்னீங்கன்னா, அந்த ஒரு படத்தை தொடர்ந்து ஏராளமான படங்கள் நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக வம்சம் படம் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக அமைஞ்சிருந்துச்சு. விஜய் சார் கூட ஒரு சீனில் நடிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு ஏகப்பட்ட லாங்குவேஜஸ்லையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வெளியாகி இருந்துச்சு. அது ஃபேக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரசிகர்கள் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அது அஃபிஷியல் அப்படின்னு அவங்களே அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு எங்கள் குடும்பத்தார்களோட முன்னிலையில் எனக்கு பிடிச்சவர் கூட நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு, ரொம்பவே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு, கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் நடக்க போகுது. இந்த ஒரு செய்தியை சஸ்பென்ஸாக தான் வச்சுருந்தேன். ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சிலர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு போஸ்டருக்கு ரசிகர்கள் லைக்கை குவிச்சு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.